கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். இங்கே வசனம் சொல்லுது, எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்கணுமா? ஆமென். யாரோடலாம் சமாதானமாக இருக்க முடியுமோ அவங்க எல்லாரோட சமாதானமாக இருங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு பேசாமல் இருக்காதீங்க. எல்லாரோட பேசுங்க, சமாதானமாக இருங்க. அதுதான் ஏசப்பாக்கு பிடிக்கும். ஆமென். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் கூட தடையாக இருக்கலாம். ஏதோ ஒரு கசப்பு உங்கள் இருதயத்தில் இருக்குல்ல, உங்கள் இருதயத்தில் யாரோ ஒருத்தரோட மன கசப்பு இருக்குது, மன வேதனை இருக்குது. ஏசப்பா சொல்கிறாரு, அது எல்லாரோடும் கூட சமாதானமாக இரு. அது எல்லாத்தையும் விட்டு மறந்துடு, எல்லாரோட சமாதானமாக இரு, நான் உன்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமென். யோசேப்பை தேடி வந்தாங்க சகோதரருங்க பஞ்ச காலத்தில். யோசேப்புக்கு தெரியும் அவங்க தான் அவங்க அண்ணனுங்கன்னு சொல்லி. யோசேப்பு நினச்சிருந்தா அவங்களுக்கு உதவாமல் இருந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு அவங்க அண்ணனுங்களுக்கு உதவி அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆமென். அதே மாதிரி எல்லாரோடும் சமாதானமாக இருங்க. தீமையை நன்மையினால் வெல்லுங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க கெட்டது செய்ய வராங்களா, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். எல்லாரோடும் சமாதானமாக இருங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.